அதேபோல் வாழ்க்கையில் உத்வேகப்படுத்துகிறான். பொருளாதாரத்தில் பின்னடைந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா உத்வேகப்படுத்துகிறான். எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய இறைவன் முஸம்மில் ஓதக்கூடிய உன்னையும் உத்வேகப்படுத்துகிறான். நீ யாருக்காக ஓதுகிறாயோ அந்த பிள்ளையையும் உத்வேகப்படுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்ற பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சூழலை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து விட்டானேயானால் ஒரு பெரும் வெற்றியை இந்த உலகத்தில் நாம் அடைந்த திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். அதிலும் நாம் அப்படி ஒரு வாழ்க்கையை, ஒரு அழகான ஒரு லைஃபை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அப்பிள்ளைகளும் நன்றியோடு நம்மை நினைத்து 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 நமக்கு பணிவிடை செய்வதும், நமக்காக உருகுவதும், நமக்காக துஆ செய்வதுமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அழகான லைஃபை, ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது பெரும் சவாலான விஷயம்தான். ஏன்னா ஒரு திருமணத்திற்காக நீங்கள் ஒரு வரனை பார்க்குறீங்க, அவன் கல்பை நீங்கள் பார்க்கல. 4 பேர்த்திட்ட விசாரிப்போம், நல்ல சம்பந்தம் தான் சொல்லுவாங்க, நல்ல குடும்பம் தான் சொல்லுவாங்க. அப்படி பலரால் புகழப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் கல்யாணம் முடித்து ஒரு 2 மாதத்திலேயே பல்லை இழிச்சுக்கிட்டு அவன் பாவங்கள், அவனுடைய தவறுகள்லாம் வெளியில் தெரிஞ்ச உடனே அது அடடா இவ்வளோ ஏமாந்துட்டமேன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். நம்பி நல்ல குடும்பம், நல்ல சாலிகான ஃபேமிலி, நல்ல மருமகன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி கேள்விப்பட்டு கொடுக்கக்கூடிய குடும்பங்களில் 100ல் ஒரு 10% நாம் நினைத்த அனைத்துமே பொய்மையாகி போய்விடுகிறது சகோதரர்களே. அப்போ இந்த நிலைப்பாடு, ஒரு லைஃப்பை கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு பெரும் சவாலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சவாலை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா அல்ஹம்துலில்லாஹ் சூரா முஸம்மில். தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நினைத்து அவர்களுக்காக நீங்கள் ஹதியா செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சூரா. எந்த நேரம் எந்த காலம் என்றெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இலகுவான நேரம் எதுவோ, உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் உட்கார்ந்து நீ பெற்ற பிள்ளைக்காக இந்த சூரா முஸம்மிலை ஓதி அவர்களுடைய அந்த பெயரிலே ஹதியா செய்ய வேண்டும். சூரா முஸம்மிலை ஹதியா செய்து விட வேண்டும். முஸம்மில் அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்வேகப்படுத்திய ஒரு சூரா. அவர்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சொன்ன சூரா. அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை சுபசோபனமாக சொன்ன சூரா, பஷாரத்தை சொன்ன சூரா. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான முறையிலே இந்த சூறாவில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆயாத்துக்கள் பல பரக்கத்துக்களை பெற்றவை. ஃபிரௌன் என்ற தீங்காளனிடமிருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டது எப்படி என்று ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறா. இந்த முஸம்மில் சூறாவை உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஓதி அவர்களுக்காக நீங்கள் முதல்ல ஹதியா செஞ்சுருங்க. ஹதியா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான திக்ர், அல்லாஹ்வின் பெயர் யா ஹசீப், யா ஹசீப், யா ஹசீப், ஹசீப், யா ஹசீப் ஒரு நாளைக்கு 101 முறை ஓதி உங்கள் பிள்ளைகளுக்கு ஹதியா செய்யுங்கள். இந்த யா ஹசீப் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது, கணக்கு செய்பவனே, கணக்காளனே, நிலைகளை அறிந்து அவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஹிசாபத்தை தெரிந்தவனே, அந்த கணக்கை தெரிந்தவனே அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய யா ஹசீப். இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலையும் இது வரும். இந்த கணக்கு செய்பவனே என்ற வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாவை புகழும் போது, அவனை நீங்கள் பூஜிக்கும் போது, அந்த வார்த்தையில் உள்ளம் குளிர்ந்த அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கணக்காக எழுதிடுவான். இன்ஷா அல்லாஹ் நல்ல கணக்காக எழுதிடுவான். உங்கள் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா, வரக்கூடிய மருமகளை சாலிகான மருமகளை ஆக்கிடுவான். உங்கள் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா, உங்கள் மகனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். உங்கள் பிள்ளை பொம்பளையா, அல்லாஹ் அவளுக்கு ஏற்படக்கூடிய மருமகனை, அவளுக்கு ஏற்படக்கூடிய கணவனை அல்லாஹ் சிறப்பானதாக மாற்றி தருவான். அவளுக்குள்ள அந்த ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள், பின்னாடி உள்ள ஃபியூச்சர், அதை ரொம்ப அற்புதமான முறையில் எழுதிடுவான். ஏன்னா பெத்த தாயினுடைய துவாவுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. பெத்த தந்தையின் துவா, தன் பிள்ளைக்காக கேட்கக்கூடிய தாய் தந்தையினுடைய துவாவுக்கு எந்த மறுத்தளிப்பும் கிடையாது, எந்த மறுத்தளிப்பும் கிடையாது. அப்போ முஸம்மில்
யா ஹசீப் ரெண்டையும் நீங்கள் ஓதி முடித்து அல்லாவிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பிள்ளைகளுக்கான முழு முயற்சியை, வாழ்க்கையின் முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பிள்ளைகளை கைவிட மாட்டான். ஒரு நாள் ஒரு பொழுது கூட விடக்கூடாது. எப்போனாலும் நீங்கள் ஓதலாம். இதில் அந்த நேரம் இல்லை. வக்துக்கு ஏதாவது ஒரு வக்துக்கு பிறகு ஓதுறது ஆகப்பெரிய சிறப்பு. ஆகப்பெரிய சிறப்பு. ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயாத், இந்த முஸம்மில் சூறாவையும் இந்த யா ஹசீபையும் ஓதிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நிறைய மக்கள் மனம் கேட்டு, இப்போ ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிறைய மக்கள் பெண் கேட்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமாக அவங்கள்ட்ட மறுத்துட்டாங்க. யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்தாங்க. அவங்களையெல்லாம் மறுத்துட்டு குணத்தின் சிகரமாக இருக்கக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்ற தியாக தீபங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்பதியருக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக பல ஞானங்களை ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்களும் மனம் பெற்றாங்க. ஃபாத்திமா நாயகியை மனம் முடித்ததுனால அவங்க ஹயாத்தில் இருக்கிற வரைக்கும் மற்ற பெண்ணை திருமணம் முடிக்க அவர் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு அந்யோன்யமான தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்தனர். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்காக கேட்ட துஆக்களின் பரக்கத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? இதை கையிலிடுங்கள். முஸம்மில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பெயர்களில் ஒன்று முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திரியுங்கள், உத்வேகப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் நீங்கள் தொழுவுங்கன்னு அல்லாஹ் தஆலா உத்வேகப்படுத்துகிறான். ஆன்மீகத்தில் உத்வேகப்படுத்துகிறான், அதேபோல் வாழ்க்கையில் உத்வேகப்படுத்துகிறான், பொருளாதாரத்தில் பின்னடைந்த நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா உத்வேகப்படுத்துகிறான். எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய இறைவன் முஸம்மில் ஓதக்கூடிய உன்னையும் உத்வேகப்படுத்துகிறான். நீ யாருக்காக ஓதுகிறாயோ அந்த பிள்ளையையும் உத்வேகப்படுத்துகிறான். அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முஸம்மில் என்ற சூரா உங்கள் வாழ்க்கையில் தரப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம். உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு அல்லாஹ் தந்த அரிய பொக்கிஷம். மூத்த சில உலமாக்களின் கவுலின்படி முஸம்மிலையும் யா ஹசீபையும் தொடர்ந்தார் போல நீங்கள் ஓதுவதாகிறது பிள்ளைகளின் நல்வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அந்த படைத்தவனின் பரந்தன்மை, அந்த படைத்தவனின் பெருந்தன்மை, மிகச்சிறந்த அவனுடைய கருணையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையும் நல்லாக அமைவதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணியாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றையோட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த நமக்காக துவா செய்யுங்கள். ஜஸாக்கல்லா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நம்முடைய இன்னொரு சேனல், அதனுடைய லிங்கை நான் கீழே தந்திருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் அதில் சொல்லப்படுகிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் அளித்த ஒத்துழைப்பை போல அதிலும் ஒத்துழைப்பை அளியுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.